அழகான கிராமத்தில் காலை நேரம் மிகவும் அழகாக விடிந்தது. சூரியன் மெதுவாக உதித்தது. பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடின. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக விவசாய வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். வயலில் பச்சை பசேல் பயிர்கள் காற்றில் ஆடியது. அதே கிராமத்தில் இருந்த சின்ன சின்ன பசங்க எல்லாரும் பள்ளிக்கு செல்ல தயாரானார்கள். அவர்கள் தங்கள் அப்பா அம்மாவிடம் பாய் மாலை வர்றோம் என்று சொல்லி சந்தோஷமாக கிளம்பினார்கள். பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பசங்க எல்லாரும் சிரித்து கொண்டே சில மாம்பழங்களை பறித்து சாப்பிட்டார்கள். வாவ், ரொம்ப ருசியா இருக்கு என்று மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கு சென்றதும் ஆசிரியர் மிகவும் சுவாரஸ்யமாக பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பசங்க எல்லாரும் ஆர்வமாக கவனித்தார்கள். யாருக்கும் சலிப்பு இல்லை. எல்லாரும் கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சிறிது நேரத்தில் மதிய உணவு மணி அடித்தது. உடனே எல்லா பசங்களும் ஒரு பெரிய மரத்தடியில் வட்டமாக உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் உணவை பகிர்ந்து கொண்டு சிரித்து கொண்டே சாப்பிட்டார்கள். உணவு முடிந்ததும் விளையாட்டு நேர மணி அடித்தது. பசங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக ஓடி ஓடி விளையாட ஆரம்பித்தார்கள். சிரிப்பு சத்தம் முழு பள்ளியிலும் கேட்டது. அப்போது 2 பசங்களுக்குள் சின்ன சண்டை வந்தது. அவர்கள் கோபமாக வாதம் செய்தார்கள். அந்த சத்தம் கேட்ட ஆசிரியர் உடனே அங்கே வந்தார். ஆசிரியர் அமைதியாக அவர்களை சமாதானப்படுத்தினார். நண்பர்கள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது, ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நல்ல அறிவுரை கூறினார். அந்த 2 பசங்களும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். உடனே கை கொடுத்து மீண்டும் நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். மற்ற பசங்க எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டார்கள். சிறிது நேரத்தில் பள்ளி முடியும் மணி அடித்தது. எல்லா பசங்களும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்கள். அந்த நாள் அவர்கள் மனதில் என்றும் இனிய நினைவாக இருந்தது.